பாட்டி சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து ராக்கி பாய் தலையில என்ன கட்டி வச்சுட்டாங்க. அவருக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ராக்கி பாயும் நானும் இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. நீ குட்டி பாஸ விரும்பின, அவரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. ஆனா ராக்கி பாய் கூட எனக்கு கல்யாணம் நடக்கும், நான் இங்க வருவேன்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கலானு. இன்னும் நான் அவரை சந்திச்சது, ஆபீஸ்ல சேர்ந்து சண்டை போட்ட விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போகுது. நானும் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அபி. விக்னேஷ் உன் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு, உன்னை தேடி தேடி வந்தாரு, உன்னை நல்லா பாத்துக்குவாரு, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு நாள் ராத்திரியில இப்படி தலைகீழா மாறி போயிடுச்சுல்ல. அப்பா ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு அப்பா கூடவே இருந்திருப்பேன். அப்படிலாம் சொல்லாத அபி. உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆகணும். நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அன்பா இருந்து உன்னோட ராக்கி பாய் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேத்து நைட்டு கூட அவரு சாப்பிடலையேன்னு கேட்டு நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தா எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும்னு சொல்லி முகத்தை காமிச்சிட்டு போனாரு. ஏதாவது நடக்கிற கதையா பேசணும். நடக்கும் அபி, கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்ப. நீயும் ராகவ புரிஞ்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். நாம செய்யற எந்த விஷயமும் நம்ம அப்பா அம்மாவையோ பாட்டியையோ கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்க கூடாது, சரியா? ஏதோ பெரிய மனுஷி சொல்றீங்க, முயற்சி பண்றேன். எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் நீ என் கூடவே இருக்க போறேங்கிறது தான் அபி. ஆமால, இனிமே நாம எப்பவுமே 2 பேரும் ஒன்னாவே ஒரே வீட்ல இருக்க போறோம்ல. அப்பாக்கு ரொம்ப சீரியஸ்னு சொல்லிருக்காங்கல்ல அபி. அவருக்கு ஆபரேஷன் நடந்து முடியற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. பாவம், நமக்காக அவர் எவ்வளவு துணிய முதுகலையும் சைக்கிள்லயும் சுமந்திருப்பாரு. அவருக்கு சரியாகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அபி. ஆமானு, பெரிய டாக்டர் கிட்ட தான் ஆபரேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா அப்பா 100 வருஷம் நம்ம கூட சந்தோஷமா இருப்பாரு. நீ வேணா பாரு. ஏன் அபி, நீ ராகவ கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு தெரியாமலேயே என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சு வச்சு அப்பாக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த ராகவ் கிட்ட சொல்லிருக்கல? ஏதோ ஒரு ஃப்ளோல யார்கிட்டயாவது என் மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டானு. அவரும் பெரிய டாக்டர் கிட்ட காமிக்க சொல்லி அனுப்பி விட்டாரு. அந்த விதத்துல அவருக்கு நான் கொஞ்சம் நன்றி கடன் பட்டுதான் இருக்கேன். ஆனா அவர் ஆபரேஷனுக்காக கட்டியிருக்கிற பணத்தை சீக்கிரமா திருப்பி கொடுத்துடணும். அப்பதான் நிம்மதியாவே இருக்கும்.